லப்பாச்சனா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆனந்தி. நம்மளும் கட்டுவோம் மகா. நேரம் காலம் ஒரு நாள் கூடி வரும். வர்ற அப்போ கட்டுவோம். காட்ட வேண்டியதுதான். லப்பாச்சனா வாங்க, வெயிட்டிங் உங்களுக்கு தான். ஹாய் லப்பாச்சி பிரதர். ஆனந்தி மாமா வந்துட்டாரா? எஸ்டிஆர் கவிதை சொல்லியா நீயாச்சும்? சகோதரி இரவு வணக்கம். ஆனந்தி சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் வெளியே சென்றிருந்தேன். அப்படிங்களா? எனக்கு இது எதுவும் கிடைக்கல எஸ்டிஆர். இப்போ தான் வந்தாங்க அக்கா. அக்கா எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம். அப்படியா? வரேன். பாப்பு போயிட்டாங்களா? கவிதையா? நாளைக்கு சொல்கிறேன். எஸ்டிஆர் வாருங்கள். இரவு வணக்கம். சாப்பிட்டு விட்டீங்களா? என்னை நினைவு இருக்கா? சாம் ஞாபகம் இல்லையே சாம். இருப்பாடா இரு. நாளைக்கா? சரி வெயிட்டிங். அவங்க தான் அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். அதை நிற்கிறாங்க பாருங்கள். அந்த அண்ணாவும் அவங்க ஒய்ஃபு அது உள்ளே போகிறாங்க பாருங்கள். அவங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. நல்லா கட்டிட்டாங்க, பெருசாக மேலே வரைக்கும் கட்டிட்டாங்க. ஹாய், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டிஆர் யாருக்கு கவிதை? இவங்க அத்தாச்சிக்கா இல்லை வேற யாருக்காவதா? ஓகே லப்பாச்சனா. ஐயோ எனக்கு கொசு பிடுங்குது. மட்டன் சாம் பாயாவா? பிரியாணி ரெடி பண்ணிட்டியா? அப்படியா? சிவா வாங்க. ஃபுட்டு என்ன இன்னைக்கு வரமாட்டேன். நீங்கள் எப்படி வந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் ஃபுட்டு? உங்களை பார்த்தா கரகாட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குதா? ஆடா பாய். மறந்து விட்டீர்கள். ஆமாங்க, ஞாபகம் இல்லை சாம் எனக்கு. அழகே வா நானா? ஹாய் பெருமாள். இங்கேயே மழை வரலன்னு தெரியல. எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம ஊரில் மழை வரல. அக்கா தம்பி என்ன படிக்கிறாங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்மா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பெப்பர் கிரேவி நானே குக் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி விடுங்க. நீங்கள் தான் சிவா நினச்ச மாதிரியே சுடிதாரில் வந்திருக்கீங்களே. நீங்கள் தான் சிவா நினச்ச மாதிரியே சுடிதாரில் வந்திருக்கீங்களே. அப்படியா? அவர் நினச்சாருன்றதுக்காகலாம் இல்லைம்மா, ஏன் சுச்சுவேஷனுக்காக நான் வந்திருக்கேன். இன்னொரு நெஞ்சமும் எனக்கில்லை, இரு கண்களில் கனவில்லை, அஞ்சவும் கெஞ்சவும் மனம் இல்லையே. அப்படியா? அக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்குது வினோத், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் தான் அடுத்தது. வினோத் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். ஆமாம் ஜாயின் பண்ணுங்கள் வினோத், சீக்கிரம் கோல்டில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த லைவ் முடிச்சுட்டு அடுத்தது கோல்டு தான். நீங்கள் சேரில் இல்லை, அதான் லைவுக்கே வந்தேன். அப்படிங்களா? ஓகே ஃபுட்டு பார்த்துட்டு வந்தீங்களா? சாரீ கட்டியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ள வரீங்க. அதாவது நான் சாரீ உள்ளே வந்து கமெண்ட் போடுறீங்க. சாரீ கட்டியிருந்தா சைலண்ட் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஐ நோ.